உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைக்கவில்லை என்றால் கூடிய விரைவில் மத்திய அரசை கண்டித்து நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு டிப்பர் லாரி சம்மேளனம் தெரிவித்துள்ளது. மத்திய அரசு அண்மையில் அறிவித்துள்ள ₹3 பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வுக்கு தமிழ்நாடு டிப்பர் லாரி சம்மேளனம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த விலை உயர்வால் தமிழ்நாட்டில் டிப்பர் லாரி தொழிலை நம்பியிருக்கக்கூடிய 15 லட்சம் கூலி தொழிலாளர்கள் பாதிப்படைவார்கள் என்றும் இதை உடனே திரும்ப பெற வேண்டும் என்றும் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை வைத்துள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சம்மேளனத்தின் தலைவர் ரவிராஜா, ஏற்கனவே கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி தன்னிச்சையாக உயர்த்தப்பட்ட சுங்க கட்டணத்தால் லாரி தொழில் கடுமையாக நலிவடைந்துள்ள நிலையில் தற்போது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கடும் வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே கடந்த காலங்களிலே நாங்கள் தொழில் செய்ய முடியாமல் எத்தனையோ நிர்பந்தமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி சுங்க கட்டணத்தை உயர்த்தி உள்ளார்கள் தன்னிச்சையாக. அதனால் எங்களுடைய லாரி தொழில் இயக்க முடியாமல் நாங்கள் ரொம்ப நலிவடைந்து உள்ளோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த பெட்ரோல் டீசல் விலையை மத்திய அரசு தன்னிச்சையாக எண்ணெய் நிறுவனங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி விலையேற்றத்தை அறிவித்துள்ளார்கள். இந்த விலையேற்றத்தினால் அன்றாடம் சாதாரண கூலி வேலை செய்யக்கூடிய பொதுமக்கள் வாங்கக்கூடிய பால், எண்ணெய் மற்றும் மளிகை பொருட்கள், காய்கறிகள் அத்தனையும் விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுவிடும். இந்த விலையேற்றத்தினால் பொதுமக்களுக்கு ஏற்கனவே வணிக சிலிண்டர்கள் தட்டுப்பாட்டினால், வணிக சிலிண்டர்கள் பயன்பாடு விலையேற்றத்தினால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். ஆகையால் இந்த எண்ணெய் நிறுவனங்களுடைய சர்வாதிகார போக்கை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். கடந்த 4 ஆண்டுகளாக பெட்ரோல் டீசல் விலை ஏற்றப்படவில்லை என்று சொல்கிறார்கள் மத்திய அரசு. அந்த 4 ஆண்டுகளாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் ஒரு பேரலுடைய விலை $60, $65 தான் விற்பனை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் இன்றைக்கு வளைகுடா போர் அறிவிப்பு நடந்து கொண்டிருக்கின்றனால் $100, $120 விற்கப்படுது என்று சொல்கிறார்கள். ஆக இந்த 4 ஆண்டு காலமாக பல லட்சம் கோடி எண்ணெய் நிறுவனங்கள் ஈட்டுகின்ற வருமானத்தை பொதுமக்களுக்கு சலுகை விலையில் அன்றைக்கே கொடுத்திருக்கலாம். அன்றைக்கு கொடுக்க தவறினீர்கள். இன்றைக்குனாலும் கொடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும். ஆகையால் இந்த பெட்ரோல் டீசல் விலையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு டிப்பர் லாரி சம்மேளனம் வன்மையாக கண்டிக்கின்றன. எங்களது தொழிலை சார்ந்த ஒட்டுமொத்த லாரி ஓனர்கள் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஆல் இந்தியா மோட்டார் காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய ஆல் இந்தியா மோட்டார் காங்கிரஸ் அத்தனை பேரையும் கூட்டு அழைத்து பேசி நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தை அறிவிப்போம் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு விஜய் அவர்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றோம். நீங்கள் தூய்மையான ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மக்களிடத்திலே ஒரு எழுச்சி புரட்சியை கொண்டாந்து புதுமையாக இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருக்கிறீர்கள். நாங்கள் இதை பாராட்டுகிறோம். ஆனால் நீங்கள் உடனடியாக மத்திய அரசை வலியுறுத்தி நீங்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறீர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று. வெறும் அறிக்கை வாயிலாக இல்லாமல் நீங்கள் உடனடியாக உங்களுடைய வரியை தளர்த்து நீங்கள் அந்த சுமையை ஏற்றுக்கொண்டு மக்கள் மீதோ எங்கள் மீதே சுமத்தாமல் பெட்ரோல் டீசல் விலையை ₹3 குறைத்ததை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு தமிழ்நாடு டிப்பர் லாரி சம்மேளனத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த இந்த டிரான்ஸ்போர்ட் லாரி உரிமையாளர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த வேண்டுகோளை வைக்கின்றோம். ஏற்கனவே